நண்பர்களே, நம்ம இன்றைக்கி புதுசாக ஒரு இடத்துக்கு தலாத்துலேருந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போனோம். ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம இப்போ சொல்கிற மாதிரி இது வந்து கிராப்புக்கு பிடிச்சி போனோம். இந்த இப்போ போகிற இடம் எங்கே இருக்குன்னாக்கா அது பேர் வந்து கிரேசி ஹவுஸ். இதெல்லாம் புதுசாக கிரேசி ஹவுஸ்ன்ற மாதிரி இருக்குன்றீங்களா? ஆமாம், இது வந்து முக்கியமான ஒரு விசித்திரமான இடம் நம்ம பார்த்ததுலேருந்து. இதுக்கு வந்து நம்ம கிராப்பில் போனீங்கன்னா இது வந்து இந்த இடம் வந்து சவுத்தில் இருக்குது. தலாத்துன்னு அந்த நம்ம இருக்க தலாத்துலேயே தான் இருக்குது. நிறையா 10-15 போல் இடம் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தலாத்து மேலேருந்து பஸ்ஸும் போது பஸ்ஸு விட்டு கேட்குறோன்னா அதோட நமக்கு மெயின் பார்த்திங்கன்னா டூ வீலர் கிராப்பு புக் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக போயிடும். கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 70 ரூபா 80 ரூபா தான் ஆகும். அழகாக வாசப்படியில் போய் விட்ருவோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். ரோடெலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோடாசடி பக்கத்தில் இதெல்லாம் இது வந்து முன்னாடியே அந்த ஃப்ரெஞ்சுக்காரன் இருக்கிறதுனால நிறையா ஃப்ரெஞ்சு பில்டிங்லாம் வேறு இருக்குது. அதில் ஆஃபீஸு பாக்கி இந்த அவர்களுடைய முக்கியமான இதெல்லாம் நடந்த இடங்கள், அந்த அலுவலகங்கள் பாக்கி இதெல்லாம் அந்த சாலை 2 பக்கம் இருக்குது. இப்போயும் இவங்க புதுசாக பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கிரேசி ஹவுஸ்ன்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆர்கிடெக்சர் டாங் வியட்நாங் வாயிலே பேர் வர மாட்டாது. அந்த மாதிரி அவரால் வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்டது அது. அதாவது எப்படி கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு இயற்கை விரும்பி அவர்களால் இந்த மாதிரி நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை வெளிநாட்டிலையும் சரி அந்த மாதிரி வந்து இயற்கையை வந்து அழிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள வந்து அதை இது பண்ணுற விதமாக இந்த மாதிரி ஒரு இதை கட்டியிருக்காரு. இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள், அப்போ நான் மீதி கதையை சொல்கிறேன். இதுக்கு வந்து டிக்கெட்டு பார்த்திங்கன்னா 60,000 வியட்நாம் டாங். நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு வியட்நாம் டாங் 33 பைசான்னு சொல்லியிருக்கேன். அது கணக்குப்பட்டி பார்த்திங்கனாக்கா எவ்வளோ வருன்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையோடு ஒன்று இருக்க மாதிரி இவங்க இருக்கிற அந்த இடத்தையே வந்து அப்படியே ஒரு அதாவது அந்த ஆர்கிடெக்சர் பேர் வந்து சல்வாட்டார் டாலி ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படியாவது விசித்திரமாக, அதாவது கற்பனைக்கு எட்டாத வகையில் அந்த காளான்கள் குகை மாதிரி மிருகங்களுடைய சிலைகள் வடிவத்தில் எல்லாமே ஃபுல்லாக கான்கிரீட்டில் வந்து டிசைனிங் பண்ணி செஞ்சுருக்காங்க. அந்த டிசைனிங் பண்ணவர் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாங் வியட்நாங்கா. அவர் 79 வயசாகுது. அவர் கிட்டத்தட்ட வந்து ஆர்கிடெக்சர் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காரு. மாஸ்கோவில் பண்ணிவிட்டு வந்தவராக தான். அப்புறமேல அவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஏதாவது ஒரு நம்ம இயற்கைக்கு சார்ந்த மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் இது உருவாச்சு. இது பல்வேறு டிசைனில், ஆனால் ஒரு 2 பேர் தான் போகிற மாதிரி இருக்கும். படி ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்தாக்கா ஒதுங்கிடணும். அது ஒருத்தர் வராரு, நம்ம ஒதுங்கி நிற்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த பில்டிங்கை பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க உருவம் பார்த்திங்கனாக்கா பேய் உருவத்தில் ஒரு இது இருக்க மாதிரி இருக்கும். அப்போல்லாம் கைப்பிடி பிடிச்சி போகிற மாதிரி வளைஞ்சி பாதைகள், அது நடுவிலே வந்து இது இலைகளோட கூடியது மாதிரி வடிவமைப்பு, காடு மாதிரி இருக்கும், மனித மிருகங்களுடைய உருவங்கள் மாதிரி, அந்த மாதிரி எல்லாமே நல்லா பெயிண்டிங் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இதில் என்ன விசேஷம்னா இங்கேயே நம்ம தங்கிக்கலாம். இங்கே வந்து ஒரு 10 ரூம் கட்டி வச்சுருக்காங்க. அங்கேயே கூட இந்த ஃபாரினர்ஸ் வெளிநாட்டுக்காரவங்களாம் பார்த்திங்கனாக்கா அங்கே வந்து தங்கியிருக்காங்க. பாருங்கள், அந்த இயற்கை அழகாக பாருங்கள்.
ஹைட்டுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் நமக்கே தெரியல. தரையோட தரையாக போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தாக்கா மேலே அப்படியே போய் மேலேருந்து போய் கீழே இறங்குறது எல்லாம் படிக்கட்டுகள் தான், சின்ன சின்ன படிக்கட்டுகள். அப்புறம் மறுபடியும் போனால் மேலே ஒரு ஹைட்டில் ஏறுறது. அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அப்படியே சுற்றி 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 போகிற மாதிரி. அதாவது விளையாட்டு நம்ம இந்த பிள்ளைங்கள்லாம் விளையாட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மண்ணுலேயோ இல்லை இதுலேயோ வந்து கட்டி விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் விளையாண்டுருக்கார் இந்த சல்வேட்டார் டாலி ஆர்ட் ஒர்க்குன்றதில். அதில் பாருங்க, நான் இப்போ மேலே நின்று பார்க்குறேன், காற்றுனாலும் காற்று அப்படி அடிக்குது. சுற்றிலும் அந்த தலாத்துடைய நகரமே நமக்கு தெரியுது பாருங்கள். சுற்றிலும் பேக்ரவுண்டில் பல்வேறு உருவங்கள் உள்ளது. அது ஒரு பெரிய காம்பவுண்ட் சார் வீடு உள்ளதான். அந்த வீட்டையே வந்து அவர் இந்த மாதிரி டிசைனிங் பண்ணி ஊருக்கு கொஞ்சம் வெளியில் இருக்குது, நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த வெளிநாட்டுக்காரங்க நமக்கு தான் இந்த இடம்லாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன இப்போ இதுக்கு வியட்நாம் போனால் என்ன பார்க்குறோம், ஹோச்சிமின் சிட்டி பார்க்குறோம், அப்புறம் நடுவில் இந்த ஹயான் பார்க்குறோம், அப்புறம் நேராக போய் ஹயானில் வந்து ஹனாய் தலைநகருக்கு போய் பார்த்துட்டு அங்கே 2-3 இடத்த பார்த்துட்டு திருப்பி வந்துடுறோம். ஆக்சுவலாக வியட்நாம் முழுசாக பார்க்கணுன்னாக்கா அதுக்காக நானும் பல்வேறு இடம்லாம் பார்த்தேன். அதனால் நம்ம வந்து இங்கேருந்து இந்த ஹோச்சிமின் சிட்டிலேருந்து பல்வேறு, ஏன்னா அது சின்ன நாடு தான், அதுதான் கீழேருந்து மேலே போகலாம் தான் ஹோச்சிமின் சிட்டி வழியாக நான் ஏற்கனவே மேப் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோச்சிமின் சிட்டிக்கு அடுத்ததாக இந்த 4.5 மணி நேரம் பயணம் பண்ணி வந்தால் இந்த ஊர் வருது தலாத். இது ஒரு மலைப்பிரதேசம்னு சொல்லியிருக்கேன். நல்லா ஜிலுன்னு காத்திருக்கோம். எல்லா வகையான பழ வகைகள் எல்லாமே ஃபுல்லாகவே கிடைக்கும். அது இல்லாமல் வந்து இது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். நிறைய பேர் இதை பார்த்துட்டு தலாத்து வந்தால் தானே பார்க்க முடியும். தலாத்துலேயே வந்து கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு இது வரைக்கும் இது 4வது இடம். நாளைக்கு வந்து அந்த தலாத்து பார்க்கு ஒன்று போகிறோம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளவோ சினிமா ஷூட்டிங்லாம் எடுக்கலாம், அவ்வளோ இடம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாஃப் டே பண்ணலாம். அவ்வளோ மலர் வகைகள் அவ்வளோ இது வந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம நாளைக்கு பார்க்குறோம். இன்றைக்கி இதை பாருங்கள், இன்னும் பாருங்கள், மேலேருந்து பாருங்கள், மேலேருந்து வியூ. ஏன்னா நம்ம பார்த்தாக்கா பேப்பர் பிளாஸ்டிக் மாதிரி தெரிகிற மாதிரி இருக்காது, அப்படியே ஒரு அட்டை மாதிரி. ஆனால் ஒன்றும் கல் மாதிரி தான் இருக்குது. அந்த கட்டிடக்கலை அப்படி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. காற்று ஓரம் அடிக்குது மேலே போக போக, கீழே வெள்ளாமல் வந்துடும். இது டைமிங் வந்து பார்த்திங்கனாக்கா மார்னிங் 8:30 மணிக்கு தொடங்குறாங்க, சாயங்காலம் 7 மணிக்கு மூடிடுறாங்க. இந்த அந்த மாதிரி இது வந்து 1990 திறந்துருக்காங்க. பாருங்கள் வெயில். நான் அப்புறம் 8:30-9 மணிக்கே போயிட்டோம், ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில அப்படின்னு பார்க்க போனப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க யானை மாதிரி தெரியும் பாருங்கள் உருவம். இங்கே பார்த்தா யானை மாதிரி தெரியும். நம்ம அங்கேருந்து இந்த வியூவை பார்க்கலாம். அப்புறம் கீழே படிக்கட்டுகளை கீழே இறங்கி இன்னும் மேலே போனீங்கன்னா அதுக்கு மேலே போய் பார்க்கலாம். கீழே வந்தீங்கன்னா கீழேருந்து மேலே பார்க்குறது, அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து ஒவ்வொரு வியூ எல்லாம் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கும். சில இடத்துல வந்து சில டேமேஜ் இருக்குது. இந்த மரம் பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்களா, அந்த பக்கம்லாம் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க, கொஞ்சம் லேசாக சிதிலமடைஞ்சிருக்கு. அதை வந்து அவங்க அந்த பக்கத்தில் அந்த படிக்கட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த கட்டிடக்கலை வந்து மிக உள்ள வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ, ஃபோட்டோ ஆர்ட் கேலரி மாரி வச்சுருக்காங்க. உள்ளேயே ஒரு கேன்டீன் இருக்குது, அங்கே சாப்பாடு இதெல்லாம் அதுவும் கிடைக்காது. ஆனால் நமக்கு இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டே போதும், பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவசியம் நம்ம பார்க்க வேண்டியது பாருங்கள், இலைகள் மாதிரி அந்த கைப்பிடியே பார்த்திங்கன்னா இலைய மாதிரி. நீங்கள் கீழேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை மேலே வந்து மரங்கள் படர்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரிஜினல் மரம் இது சொல்கிறேன். பாக்கி கீழேருந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி பல்வேறு டிசைனு, அதாவது பார்த்திங்கனாக்கா காளான் மிருகங்களோட தலைகள், ஒரு மரத்தை வெட்டி போட்டாக்க எப்படி கிளையாக கிடக்கும் அந்த மாதிரி. அது மாதிரி பாருங்க
நான் சொன்ன மாதிரி அந்த பச்சை பசேன்னு கீழே பார்த்திங்கன்னா உண்மையிலே மரக்கிளைகள் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மரக்கிளைகளை எல்லாம் சிமெண்ட்டுலேயே பூசியிருக்காங்க. அந்த மாதிரி வேறு குகைகள் மாதிரி இந்த குகையிலேருந்து அந்த குகைக்கு வரலாம், அங்கேருந்து இங்கே வரலாம், எட்டி பார்க்கலாம். குரூப்பாக போனீங்கன்னா நல்லா ஓடி பிடிச்சி விளையாட்டு மாதிரி விளையாடலாம். அவ்வளவு தொழில்நுட்பத்தோட பல்வேறு வசதிகளோட செஞ்சுருக்காங்க. இதை வந்து நம்ம இதோட இன்னும் இன்னொரு இது கூட புதுமையாக கட்டுன்னு நினச்சாங்க. ஆனால் நடுவில் இந்த வியட்நாம் வார் வந்தப்போ நடுவில் அவங்க செஞ்சு பாதி இது முயற்சி பண்ணதெல்லாம் வந்து அதை அழிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த பாருங்க ஃபாரினர்ஸ்லாம் வந்து நம்ம தான் பார்க்குறோம் அங்கே போகணுன்னு கூட்டமாக வராங்க. மேலே அழகாக ஏறி பாருங்கள் அவருடைய இதெல்லாம் கேட்கலாம், எவ்வளோ மகிழ்ச்சியாக வராங்க பாருங்கள். அங்கே தங்குறவங்க தான் சாப்பாடு ஹோட்டலில் அது இதெல்லாம் அங்கே இருக்குது. நமக்கு அது ஒத்து வராது. நம்ம வெளியிலே நம்ம கையேந்தி பவன் இருக்குது, நிறைய ஹோட்டல்களில் பஞ்சமே இல்லை. தெருக்கடைகளே வந்து அவ்வளவு இது இருக்குது. நம்ம அதிலே வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கலாம். நம்ம நூடுல்ஸு எங்கே போனாலும் அரிசி சாதம் இருக்கு. ஆனால் என்ன பண்ண அரிசி வந்து இந்த இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் குழன்னு இருக்க மாதிரி இருக்கும். இருந்தால் அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அதனால் மக்களே அவசியமாக இந்த இடம் ஹோச்சிமின் சிட்டி வந்தால் அவசியம் தலாத் போங்க. தலாத்துலேருந்து கூட நீங்கள் அப்புறமேல ஹோச்சிமின் சிட்டியோ வேறு வேணால் ஹனாயோ போய்க்கலாம். இன்னும் நிறைய இடம் இருக்குது. பின்னாடி ஒவ்வொரு இடமா காட்டிகிட்டு வரேன். இதை வீடியோ பாருங்கள். நல்லா இருந்ததுனாக்கா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து காலம்பரம் இடத்துல தான் ரொம்ப ஓவர் வெயிலாக இருக்குது. 8, 9 மணிக்கே போயாச்சு. 9 மணி தான், 8:30 மணிக்கு தான் கவுண்டர் திறக்கிறாங்க. சும்மா சின்ன இது மாதிரி தான் இருக்குது. இது குழந்தைகள்லாம் அந்த காலத்துக்கு கன்செஷன் ஏதோ தராங்க போல இருக்குது. நான் மாடி மேலே இருக்கையில் இதான் ரொம்ப ஹைட்டான பகுதி. மேலே போய் பார்த்தாக்கா சுற்றிலும் எல்லாம் அந்த தலாத்தே தெரியுது, ஃபுல் வியூவு. இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்து இன்னொரு நான் சொன்ன மாதிரி தலாத்து பார்க்கு போய் பார்ப்போம். மிக அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், இயற்கை கொஞ்சம் இடம் அது, அதை போய் பார்ப்போம். இதோட நன்றி முடிச்சுக்க. நன்றி, வணக்கம்.